ஆப்பிள் ஜாக்ஸ். ஆப்பிள் ஜாக்ஸா? சரி, அதுவே இருக்கட்டும். இந்த மனுஷன் அவன் பாஸ் வேலையை விட்டு தூக்கிட்டதாவும் இனிமே ஆபீஸுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. உன்னை வேலையை விட்டு தூக்க தான் வந்திருக்கேன் ஜெர்ரி. உனக்கு பதிலா வேற ஒருத்தர வேலையில சேர்த்தாச்சுனும் அவரோட பாஸ் சொல்றாரு. தனக்கு பதிலா ஒரு தகுதியான ஆளை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு கேட்டதும் ஜெர்ரிக்கு செம கோபம் வருது. இத்தனை வருஷமா உண்மையாவும் நேர்மையாவும் வேலை செஞ்சும் இப்ப ஒரு மரியாதையே இல்லாம தன்னை மாத்துறாங்களேன்னு நினைக்கிறான். அதிர்ச்சியும் கோபமும் அடைஞ்ச ஜெர்ரி தான் இந்த கம்பெனிக்கு எவ்வளவோ பண்ணியும் இப்படி நடத்துறது சரியில்லைன்னு சொல்றான். ஆனா அவன் பாஸ் அதை பத்தியெல்லாம் கவலையே படல. உன்னோட காலம் முடிஞ்சிருச்சுன்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லி அவன் வேலையை விட்டு தூக்குறாரு. ஏமாற்றத்தாலும் வேதனையாலும் துவண்டு போன ஜெர்ரி பெருசா ஏதாவது செஞ்சு காட்டி தன் பாஸை விட பெரிய ஆளா வரணும்னு முடிவெடுக்கிறான். மூவி அன்லிமிட்டெடுக்கு உங்களை வரவேற்கிறோம். என்கிட்ட அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனாலும் நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு பெரிய உத்வேகத்தை தருது. இந்த படம் 35 வயசான ஜெர்ரி மெகுயரை பத்தி தான் ஆரம்பிக்குது. அவன் தன்னோட வேலையில ரொம்ப வெற்றிகரமான ஒருத்தன். ஜெர்ரி ரொம்ப உழைப்பாளி. அவன் துறையில அவனுக்கு நல்ல மரியாதையும் பேரும் இருக்கு. அவன் ஒரு வசதியான பணக்கார வாழ்க்கையை வாழறான். அவனோட காதலி எம்மாவை இந்த படம் அறிமுகப்படுத்துது. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜெர்ரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏஜென்ட்டா வேலை செய்றார். விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள வழிநடத்துறாரு. வேலையில அவன் ரொம்ப கெட்டிக்காரன். விளையாட்டு உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். அவனோட கூட வேலை செய்யறவங்களுக்கும் அவன் மேல ரொம்ப நம்பிக்கை மேலாளர்களும் அவனை மதிச்சாங்க. ஒரு நாள் ஜெர்ரியையும் மத்தவங்களையும் ஒரு மீட்டிங்காக அவரோட பாஸ் ஒரு கஃபேக்கு கூப்பிடுறாரு. எல்லாம் நல்லாத்தான் போகுதுன்னு நினைச்சு ஜெர்ரி ரொம்ப தன்னம்பிக்கையோட அங்க போறான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவரோட பாஸ் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னு. அவனுக்கு பதிலா வேற ஒரு சிறந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டதாவும் இனிமே இவனோட சேவை தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஜெர்ரி அப்படியே உறைஞ்சு போயிட்டான். 10 வருஷத்துக்கு மேல அங்க வேலை செஞ்சிருக்கான். தினமும் தன் முழு உழைப்பையும் அந்த கம்பெனிக்காக கொடுத்திருக்கான். தன் பாஸோட கண்ணை நேருக்கு நேர் பார்த்து அதுக்கான காரணத்தை கேட்கிறான். தான் எவ்வளவு உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தேன்னு சொல்லிதானே இப்படி நடத்துறது சரியில்லைன்னு வாதிடுறான். ஆனா அவரோட பாஸ் எதையுமே காதுல வாங்கல. எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமோன் சாமான்களை பேக் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்புன்னு ஜெர்ரி கிட்ட சொல்றாரு. மனமுடைந்த மாத்திரத்தோடும் ஜெர்ரி ஆபீஸை விட்டு வெளியே போறார். ஆனா போறதுக்கு முன்னாடிதான் கூட வேலை செஞ்சவங்க கிட்டையும் மேனேஜர்கள் கிட்டையும் அவர் பேசுறார். இன்னைக்கு அவர் வேலை போயிருக்கலாமானா இதோட அவர் வாழ்க்கை முடியலன்னு அவங்க கிட்ட சொல்றார். தான் மறுபடியும் எழுந்து வருவேன் முன்ன விட பெரிய லெவல்ல ஜெயிப்பேன்னு சவால் விடுறார். சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் விடை பெற்று வெளியில போறார். தலை நிமிர்ந்து நின்னாலும் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருக்கு. தன் பொருள்களோட ஆபீஸை விட்டு வெளியில வரும்போது நிஜம் என்னன்னு நமக்கு தெரியுது. ஜெர்ரி தைரியமா பேசினாலும் உள்ளுக்குள்ள அவர் உடைஞ்சு போயிருக்கார். அவரோட உலகமே முழுசா சுக்குநூறாகிடுச்சு. அடுத்தது என்ன பண்றது, எப்படி வேலை தேடுறதுன்னு அவருக்கு தெரியல. எதிர்காலம் திடீர்னு பாழாவே தெரியுது. பயமாவும் இருக்கு. நிலைமை மோசமாக ஜெர்ரி தன் காதலி எம்மாவை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிக்கிறார். வேலை போன உண்மையை சொன்னா அவளும் அவரை விட்டுட்டு போயிருவாளோன்னு அவருக்கு பயமா இருக்கு. வேலையை இழந்ததை விட அவளை இழக்கிறது தான் அவருக்கு பெரிய பயத்தை தருது. ஜெர்ரி நம்பிக்கையே இழந்த நேரத்துல அவரோட போன் அடிக்குது. அது அவரோட கூட வேலை செஞ்ச டோரதி பாய்ட். அவருக்கு ஆதரவா இருக்கிறதா சொல்ற டோரதி தானும் வேலையை விட்டுட்டு அவரோட சேர்ந்து வேலை செய்ய விரும்புறதா சொல்றா. 2 பேரும் சேர்ந்து புதுசா ஏதாச்சும் பண்ணலாம்னு அவ சொல்றா. இதை கேட்டதும் ஜெர்ரிக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குது. அட்லீஸ்ட் ஒருத்தராவது அவரை நம்புறாங்களே. அவர் ஒன்னும் தனிமரமா இல்ல. அந்த நாள்ல இருந்து ஜெர்ரியும் டோரதியும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் கிளப்புகளுக்கு போய்தங்களோட சேர்ந்து வேலை செய்ய ஆட்கள் தேடுறாங்க. ஆனா இது ஒன்னும் அவ்வளோ சுலபம் இல்ல. நிறைய கிளப்புகள் அவங்களே ஒதுக்கிடுச்சு. வெறும் 2 பேர் நடத்துற ஒரு சின்ன புது நிறுவனத்தை யாரும் நம்ப தயாரா இல்ல. இந்த தேடலுக்கு இடையில திறமையான ஆனா சிக்கல் பிடிச்ச ஃபுட்பால் பிளேயர் ராட் டிட்வெல்லை சந்திக்கிறாங்க. ராட் திறமையானவன், தானானா கோபக்காரன், திமிர் பிடிச்சவன்னு அவனுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு. இதனால எந்த கிளப்பும் அவனை சேர்த்துக்க முன் வரல. ஆனா ராஜரி கிட்ட தான் கூட வேலை செய்ய விருப்பம்னு சொல்றான். தான் கஷ்டப்பட்டு உழைக்கவும் தன் குணத்தை மாத்திக்கவும் தயார்னு சொல்றான். இத ஒரு நல்ல வாய்ப்பா நினைச்சு ஜெர்ரி அவனை உடனே சேர்த்துக்க ஒத்துக்கிறார். அவர் ராடுக்கு ட்ரெய்னிங் கொடுக்க ஆரம்பிச்சு அவரோட கரியரையும் நிர்வகிக்க தொடங்குறார். ராடை ஒரு சிறந்த பிளேயரா மாத்த ஜெர்ரி தினமும் தன்னோட முழு உழைப்பையும் போடுறார். ராட் ஜெயிச்சு ஒரு பெரிய கிளப்ல சேர்ந்தாதான் கரியரும் ஏறும்னு ஜெர்ரிக்கு தெரியும். அப்போதான் தனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியும் கிடைக்கும்.
நாட்கள் போக போக ஜெர்ரிக்கும் ராடுக்கும் நடுவுல ஒரு நெருக்கமான நட்பு உண்டாகுது. 2 பேரும் நண்பர்கள் மாதிரி ஒருத்தரையொருத்தர் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட டீம் ஒர்க் ரொம்ப வலுவாகுது. கவனமாய் இருக்கவும் நல்லா ட்ரைனிங் எடுக்கவும் கெட்ட பழக்கங்களை விடவும் ஜெர்ரி ராடை தள்ளிக்கிட்டே இருக்கார். அந்த நேரத்துல ஜெர்ரி வேலையை விட்டு தூக்கப்பட்டத அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எம்மா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறா. அவன் உண்மையை சொல்லலையேன்னு கோபத்துல அவன் கிட்ட போய் சண்டையிடுறா. பிரச்சனையை மறைக்கிறதா அவன் மேல குறை சொல்லிட்டு இனிமே அவனோட வாழ விரும்பலன்னு சொல்லிட்டா. அப்புறம் அவனை தனியா விட்டுட்டு போயிடுறா. இந்த நிமிஷம் மறுபடியும் ஜெர்ரியோட மனசை உடைச்சிருது. எம்மா தன்னை உண்மையா நேசிக்கல, அவளோட பணத்தையும் வெற்றியையும் தான் நேசிச்சான்னு கடைசியா புரிஞ்சுக்கிறான். அது வருத்தமா இருந்தாலும் அவளை பிரிஞ்சது ஒரு நல்ல விஷயம்னு அவனுக்கு இப்பதான் புரியுது. இப்போ ஜெர்ரியோட வாழ்க்கையில டோரதியும் ராடும் மட்டும்தான் மீதி இருக்காங்க. டோரதி துணையோட ஒரு நாள் 2 பேரும் பெரிய இடத்துக்கு வருவோன்னு நம்பிக்கையோட ஜெர்ரி ராடுக்கு ட்ரைனிங் கொடுக்கறார். இவ்வளவு நாளா எம்மா தன் கூட இருந்தது பணத்துக்காக, தான் காதலுக்காக இல்லைன்னு ஜெர்ரிக்கு முழுசா புரிஞ்சிடுச்சு. இந்த உண்மை அவனுக்கு ரொம்ப வலிச்சாலும் அவனுக்கு ஒரு தெளிவை கொடுக்குது. இந்த நேரத்துல ஜெர்ரியோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா சிதைய ஆரம்பிக்குது. அவனுக்கு இன்னும் பேங்க் லோன் கட்ட வேண்டியிருக்கு. அவனோட வீடே இப்போ அவனுக்கு ஒரு பெரிய பாரமா ஆயிடுச்சு. எம்மாவும் போயிட்டாபனத்துக்கும் கஷ்டம். இதனால ஜெர்ரி ரொம்பவே தனிமையா உணர்றார். ஆனா இவ்வளவு கஷ்டத்திலையும் அவன் முயற்சியை கைவிட தயாரா இல்லை. தன் கூட வேலை செஞ்சு இப்போ பார்ட்னரா இருக்கிற டோரதி உதவியோட ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக போராட முடிவு பண்றான். யாருமே கூட இல்லாதப்பவும் அவங்கள நம்பி வந்த ஃபுட்பால் பிளேயர் ராடுக்கு ஜெர்ரியும் டோரதியும் சேர்ந்து ட்ரைனிங் கொடுக்கறாங்க. ராடுக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் வாங்கித் தரவும் அவரோட திறமையை நிரூபிக்கவும் அவங்க பல கிளப்புகளுக்கு ஏறி இறங்குறாங்க. ஆனா அவங்க போன எல்லா கிளப்புமே அவங்கள நிராகரிச்சிட்டாங்க. ராடோட கோபமும் குணமும் மத்தவங்களுக்கு பிடிக்காது. அவரோட வேலை செய்யறது கஷ்டம்னு கிளப் நிர்வாகம் பயப்படுது. இதனால அவனை டீம்ல சேர்த்துக்கிற ரிஸ்கை எடுக்க யாரும் முன்வரல. ஆனாலும் ஜெர்ரி நம்பிக்கையை விடல. அவன் விடாம முயற்சி பண்றாண்டோரதியும் அவனுக்கு துணையா நிக்கிறா. பல நிராகரிப்புகளுக்கு பிறகு ஒரு சிறிய கிளப் ராடை ஒப்பந்தம் செய்ய சம்மதிக்கிறது. அவர்கள் குறைந்த சம்பளமே தருகிறார்கள். ஆனால் ஜெர்ரி பணத்தை பற்றி கவலைப்படவில்லை. ராடின் திறமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதே அவர் விருப்பம். அன்றிலிருந்து ராட் இன்னும் தீவிரமாக பயிற்சி செய்யத் தொடங்குவதை இந்த படம் நமக்கு காட்டுகிறது. ஜெர்ரியின் பயிற்சியாலும் வழிகாட்டுதலாலும் அவன் தனது ஆட்டத்தை மேம்படுத்த முழு முயற்சியை எடுக்கிறான். நாளுக்கு நாள் களத்தில் அவன் அதிக வலிமையோடும் வேகத்தோடும் புத்திசாலித்தனத்தோடும் விளையாடுகிறான். இதற்கிடையில் ஜெர்ரியும் டோரதியும் சேர்ந்து வேலை செய்ய அவர்கள் நட்பு மெல்ல காதலாக மாறுகிறது. அவர்கள் தங்கள் கனவுகளையும் போராட்டங்களையும் வெற்றிகளையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இறுதியில் அவர்களின் கூட்டு உழைப்பு காதலாக மலர்கிறது. ஒரு நாள் ஜெர்ரி டோரதியின் வீட்டிற்குச் செல்லும்போது அவளுக்கு 3 வயதில் ஒரு மகன் இருப்பதை அறிகிறான். தனக்கு திருமணமாகி அது நிலைக்கவில்லை என்றும் இப்போது குழந்தையை தனியாக வளர்ப்பதாகவும் டோரதி அவனிடம் கூறுகிறாள். ஜெர்ரி இதை கவனமாக கேட்கிறான். அவளுடைய நேர்மையைக் கண்டு நெகிழ்ந்து போகிறான். இவ்வளவு கஷ்டங்களிலும் அவள் உறுதியாகவும் துணையாகவும் இருந்ததை எண்ணி அவன் அவளை மதிக்கிறான். சக ஊழியராக மட்டும் இல்லாமல் யாரும் இல்லாதபோது துணையாக நின்ற அவளின் மதிப்பை அவன் இப்போது உணர்கிறான். சில நாட்களுக்கு பிறகு ஜெர்ரி தைரியமாக தன்னுடன் வந்து வாழும்படி டோரதியிடம் கேட்கிறான். அவளும் சம்மதிக்கிறாள். அன்றிலிருந்து அவர்கள் தம்பதிகளாக தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அன்பு மற்றும் எதிர்கால கனவுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்வதை இந்த படம் காட்டுகிறது. ராடை பொறுத்தவரை ஜெர்ரியின் பயிற்சிக்கு கடைசியில் நல்ல பலன் கிடைக்கிறது. அவன் ஒரு வலிமையான மற்றும் தன்னம்பிக்கை மிக்க வீரராக வளர்ந்து சக வீரர்களின் மதிப்பை சம்பாதிக்கிறான். ஒரு வழியாக அந்த முக்கியமான நாளும் வந்தது. அதுதான் சாம்பியன்ஷிப் போட்டி. ராடின் அணி இறுதிப் போட்டி வரை முன்னேறுகிறது. மைதானம் முழுவதும் ரசிகர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். அந்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் ராட் தனது முழு திறமையையும் வெளிப்படுத்துகிறான். இதற்கு முன் ஆடியிராத வகையில் விளையாடி பல கோல்களை போட்டு தனது அணியை வெற்றி பெறச் செய்கிறான். இறுதி விசில் ஊதப்பட்டதும் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் ஆர்ப்பரிக்கிறார்கள். எல்லோரும் ராடின் பெயரைச் சொல்லி கத்துகிறார்கள். அவனை ஒரு மேதை என்றும் ஒரு நட்சத்திரம் என்றும் புகழ்கிறார்கள். ராடின் இந்த அபாரமான ஆட்டம் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது. அந்த போட்டிக்கு பிறகு அவன் நாடு முழுவதும் பிரபலம் அடைகிறான். செய்தியாளர்கள் அவனை பேட்டி எடுக்க வருகிறார்கள். கேமராக்கள் அவனை தொடர்கின்றன. ஒரு பேட்டியின் போது ராட் சொன்ன ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. தான் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதற்கு காரணம் தனது பயிற்சியாளர் ஜெர்ரி மெகுயர் தான் என்று அவன் கூறுகிறான்.
யாரும் நம்பாத போது ஜெர்ரி தன்னை நம்பி அயராது பயிற்சி அளித்து கெட்ட பழக்கங்களிலிருந்து மீள உதவியதை அவன் உலகிற்குச் சொல்கிறான். ராட் பேசிய வார்த்தைகள் பார்ப்பவர்கள் அனைவரையும் நெகிழ வைக்கிறது, குறிப்பாக ஜெரியை. அந்த நேர்காணலை பார்க்கும் ஜெரி மிகுந்த உணர்ச்சிவசப்படுகிறான். ராட் தன் மீது வைத்திருக்கும் அன்பு மற்றும் நன்றியுணர்வோடு பேசுவதை பார்த்து அவன் கண்கலங்குகிறான். அவனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அது சோகத்தினால் அல்ல, மிகுந்த மகிழ்ச்சியினால் வரும் கண்ணீர். அந்த நேரத்தில் ஜெரியின் பழைய சக ஊழியர்கள் அவன் வேலையை விட்டு நீக்கப்பட்ட தினத்தை நினைத்து பார்க்கிறார்கள்தான். மீண்டும் எழுவேன் என்று அவன் நம்பிக்கையோடு சொன்ன நாள் அது. அவன் சொன்னது சரிதான் என்று அவர்கள் இப்போது உணர்கிறார்கள். அவனை நம்பாததற்கும் ஆதரவு தராததற்கும் வாய்ப்பு இருந்தும் அவனோடு சேராததற்கும் அவர்கள் இப்போது வருத்தப்படுகிறார்கள். விரைவில் ஜெரியின் சிறிய நிறுவனம் வளரத் தொடங்குகிறது. பல புதிய வீரர்கள் அவனிடம் வருகிறார்கள். அவனது வழிகாட்டுதலில் பயிற்சியும் நிர்வாகமும் பெற விரும்புகிறார்கள். வெறும் 2 நாட்களில் அவன் சுமார் $15 மில்லியன் ஈட்டுகிறான். இது அவனது பிரம்மாண்டமான மறுபிரவேசத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ராட் ஒரு பெரிய கிளப்புடன் 5 ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறான். இது அவனது எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதோடு ஜெரிக்கும் பெரிய வெற்றியை தருகிறது. ஜெரி இப்போது முன்னெப்போதையும் விட மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவன் மீண்டும் வெற்றி பெற்றது மட்டுமின்றி மன அமைதியுடனும் இருக்கிறான். பணத்திற்காக மட்டுமே தன்னுடன் இருந்த எம்மாதன் வாழ்க்கையை விட்டு விலகியதற்காக அவன் நன்றியோடு இருக்கிறான். அவள் போனதுதான் தன் வாழ்க்கையில் நடந்த மிகச் சிறந்த விஷயம் என்று அவன் இறுதியாக புரிந்து கொள்கிறான். இப்போது டோரதி இல்லாமல்தான் இந்த நிலையை எட்டியிருக்க முடியாது என்பதை அவன் அறிகிறான். அவளுடைய நம்பிக்கை, ஊக்கம் மற்றும் அன்பு ஆகியவை அவன் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உதவின. இதை உணர்ந்த ஜெரி அவள் மீதுதான் வைத்துள்ள அன்பையும் மதிப்பையும் காட்ட முடிவு செய்கிறான். அவன் தன் பெற்றோரை பார்க்கச் செல்கிறான். அங்கே குடும்பத்தினர் மற்றும் அண்டை வீட்டார் முன்னிலையில் ஒரு உருக்கமான அறிவிப்பை வெளியிடுகிறான். தனக்காக டோரதி செய்த எல்லாவற்றிற்கும் அவன் பகிரங்கமாக நன்றி கூறுகிறான். தன்னுடைய வெற்றி, செல்வம் மற்றும் மகிழ்ச்சி என அனைத்தும் அவளால் மட்டுமே கிடைத்தது என்கிறான். யாரும் நம்பாதபோது தன்னை நம்பியதற்கும், கஷ்டமான காலங்களில் துணை நின்றதற்கும், விடாமுயற்சி செய்ய தனக்கு வலிமை அளித்ததற்கும் அவன் நன்றி தெரிவிக்கிறான். என்ன நடந்தாலும் தான் எப்போதும் அவளுடன் இருப்பேன் என்றும் அவளுக்கு உறுதுணையாக எதையும் செய்வேன் என்றும் அவன் உறுதியளிக்கிறான். இந்த இதயபூர்வமான வார்த்தைகளை கேட்டு டோரதி எல்லையற்ற மகிழ்ச்சியில் திளைக்கிறாள். அந்த தருணத்திலிருந்து ஜெரியும் டோரதியும் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக வாழ்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கும் டோரதியின் மகனுக்கும் ஒரு அன்பான இல்லத்தை உருவாக்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களின் அன்பும் பிணைப்பும் வலுவடைகிறது. சில நாட்களுக்கு பிறகு ஜெரியின் முன்னாள் சக ஊழியர்கள் அவனை மீண்டும் தொடர்பு கொள்கிறார்கள். அவனது மிகப்பெரிய வெற்றியைக் கண்ட அவர்கள் இப்போது அவனுடன் சேர்ந்து பணியாற்ற விரும்புவதாக சொல்கிறார்கள். அவன் தங்களின் மேலதிகாரியை விட வெற்றிகரமானவனாகிவிட்டான் என்றும் தங்களால் முடியாததை அவன் சாதித்துவிட்டான் என்றும் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனா ஜெரி அவங்களோட ஆஃபரை நிராகரிச்சிடுறாரு. தான் கம்பெனியை விட்டு வரும்போது தனக்கு துணையா நின்ன ஒரே ஆளு டோரதி மட்டும்தான்னு அவர் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. எல்லாரும் அவரை கைவிட்ட நேரத்தில் அவர் மேல நம்பிக்கை வச்ச ஒரே ஆளு அவங்கதான். அதே தப்ப மறுபடியும் செய்ய மாட்டேனும், இப்ப அவங்க யாரும் தனக்கு தேவையில்லைன்னும் அவர் சொல்லிடுறாரு. எதை இழந்தோன்னு புரிஞ்சுக்கிட்ட அவரோட பழைய கூட வேலை செஞ்சவங்க வருத்தத்தோட அவங்களோட சின்ன வேலைகளுக்கே போயிடுறாங்க. அதே சமயம் எம்மா மறுபடியும் வர்றாங்க. டோரதிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, அதனால அவ கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஜெர்ரியோட வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் வர அவங்க முயற்சி செய்யறாங்க. ஆனா கோபமான ஜெர்ரி இனிமே தன் பக்கமே வரக்கூடாதுன்னு அவங்க கிட்ட கராரா சொல்லிடுறாரு. தான் உண்மையாவே நேசிக்கிறது டோரதியதானும் அவளோட குழந்தைதான் தனக்கு எல்லாமேனும் அவர் சொல்றாரு. டோரதியோட 3 வயசு பையன் ஜெர்ரி மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கான். அவனுக்கு அவனோட சொந்த அப்பாவை பத்தி எதுவும் ஞாபகம் இல்லாததால் இப்போ ஜெர்ரியையே அவனோட அப்பாவா பார்க்கறான். ஜெர்ரியும் அவனை தன்னோட சொந்த புள்ளை மாதிரியே நேசிக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து அன்பு, சிரிப்பு, நம்பிக்கையால ஒரு அழகான குடும்பமா வாழ்றாங்க. ஜெரி டோரதி அப்புறம் அந்த சின்ன பையன் 3 பேரும் ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழ்றதோட இந்த படம் முடியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நின்னு வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்ட வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் அவங்க போறாங்க. நேயர்களே, இதுதான் 1996ல வெளிவந்த ஜெர்ரி மேக்வேர் படத்தோட கதை. இது காதல் நம்பிக்கை பத்தின ஒரு அழகான படம். இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான மூவி ரீகேப்போட உங்களை சந்திக்கிற வரை பாதுகாப்பா இருங்க, இணைந்தே இருங்க.